ஒரு பதிவு, குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்கான ஒரு முக்கியமான ஒரு பதிவு. தயவு செய்து கொஞ்ச நேரம் ஒதுக்கி இந்த பதிவை நீங்கள் கவனிக்குமாறு உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். 2 நாட்களுக்கு முன்பதாக கடலூரில் இருக்கிற ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் அங்கே ஒரு நபரை சந்தித்துட்டு நான் வெளியில் வரும்போது ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. எமர்ஜென்சியில் ஒரு வாலிப பிள்ளை 22 வயசு உடைய ஒரு மகள் சூசைட் பண்ணி மரிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அழுதுட்டு இருந்தாங்க. அதில் அவங்க பெற்றெடுத்தவங்க, சுற்றி அவங்க நண்பர்கள், அவங்க எல்லாரும் அழுறதை பார்த்து எனக்கு ஈரக்குலை நடுங்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுபோல் ஒரு உணர்வு ஆயிடுச்சு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கே கண் கலங்கிடுச்சு பயங்கரமாக. நான் ரொம்பவும் மனசு கஷ்டப்பட்டுட்டு அன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு இன்று காலையில் பாண்டிச்சேரிக்கு போகலாம் அப்படின்னு புறப்பட்டு போயிட்டு இருந்தேன். 12th படிக்கிற ஒரு தங்கச்சி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் வச்சுருந்தாங்க. என்ன அப்படின்னு விசாரித்தா சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப கண்ணீரோடு இந்த பதிவை நான் பதிவிடுறேன். மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. வாலிப பிள்ளைங்களும் அல்லது வயது முதிர்ந்தவங்களாக இருந்தாலும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சகோதரனா, தயவு செய்து எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் உபத்திரவங்களுக்கும் தற்கொலை நல்ல ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ட்ரை பண்ணாதீங்க. அது ஒரு முடிவு கிடையாது. நீங்கள் இன்னும் வாழப்போகிற 50 வருஷ வாழ்க்கையை நீங்களே முடிச்சுக்கிறீங்க. இந்த 50 வருஷத்தில் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற அந்த பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணி வெளியில் வந்துடலாம். ஒன்று, நீங்கள் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் மரணத்தை தேடுறீங்க. 2வது, உங்களுக்கு ஏதாவது ஒரு போராட்டம் வரும் பொழுது நம்ம இல்லைனா தான் நமக்கு அருமை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களை பழி வாங்கணுன்ற எண்ணத்தில் நீங்களே உங்களை அழிச்சுக்கிறீங்க. தயவு செய்து அப்படி யாரும் செய்ய வேண்டாம். ஆண்டவர் கொடுத்த அழகான வாழ்க்கை இது. இந்த பூமியில் ரொம்ப அதிக வருஷங்கள் நம்ம வாழ போகிறது இல்லை, ஒரு சில ஆண்டுகள் தான் வாழ போகிறோம். அந்த வாழ்கிற வாழ்க்கையில் ஒற்றுமையாக அன்பு செலுத்தி மற்றவங்களை நேசித்து குறைகளை மன்னித்து கோபம் இல்லாமல் மற்றவங்களுக்கு விரோதமாக பேசாமல் விட்டு கொடுத்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ளுங்க. ஒரு சில நேரங்களில் நமக்கு நினைச்ச வாழ்க்கை கிடைக்கும், ஒரு சிலருக்கு அவங்க எதிர்பார்க்காத ஒரு வாழ்க்கை கிடைச்சிருந்திருக்கும். இருந்தாலும் விட்டு கொடுத்து வாழ்ந்து பாருங்களேன், நீங்கள் நினைச்ச வாழ்க்கையில் நிச்சயமாக உங்களால் வாழ முடியும். தற்கொலை எந்த ஒரு முடிவுக்கும் தீர்வு அல்லங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயுசு நாட்களுக்கு முன்னாடியே ஏன் நம்ம செத்து போகணும்? மரணம்ன்றது சாதாரணமானது அல்லங்க. தயவு செய்து காதல் என்ற ஒரு மோகத்தை கண்ணுக்குள்ள வச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையை சீரழிச்சு கொள்ளாதீங்க. உங்க பெற்றோர் எவ்வளோ கனவு கொண்டு வச்சிருப்பாங்க, அல்லது உங்களுக்கும் அநேக விதமான எதிர்கால தீர்மானங்கள் இருக்கும். அந்த லைஃப்பை வீணா முடிச்சுக்காதீங்க. உங்களுக்கு ஏதாகிலும் கஷ்டம் இருக்கா, அல்லது இருதயத்தில் ரொம்ப காயப்பட்டிருக்கீங்களா, உங்களுக்கு ரொம்ப பிரியமா இருக்கிற ஒருத்தங்களிடத்துல அதை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் பேரண்ட்ஸுக்கிட்ட சொல்லுங்கள். நீங்களே தவறான ஒரு முடிவு எடுத்து உங்கள் வாழ்க்கையை அழித்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரனா உங்களிடத்துல பேசுகிறேன். நல்ல ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறா, அதுக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். அந்த தற்கொலை என்பது ஒரு முடிவு அல்ல, அது உங்கள் லைஃப்பை நீங்களே அழிச்சுக்கிறதுக்கு ஒரு அடையாளமாக மாறிடக்கூடாது. God bless you.